இந்த அக்டோபர் மாதம் கடகராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதம் குரு பகவானோட நட்சத்திரம். பூசம் 4 பாதமும் இருக்குது, சனி பகவானுடையது. ஆயில்யம் 4 பாதமும் புதன் பகவானுடையது, வித்தைக்காரகனாகிய புதனுடைய நட்சத்திரம். ஆக சனி, புதன், குரு இவங்க சம்மந்தப்பட்டது தான் இந்த கடகராசி. இந்த கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான். பொதுவாக அரசியல்வாதிகள் பெரும்பாலும் பார்த்தோம்னா கடகராசி, கடகலக்னம் இருப்பாங்க. இந்த கடகராசிக்காரங்களுக்கு அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், 18ஆம் தேதி வரைக்கும் விரயத்தில் இருக்கிறாரு குரு பகவான். அதாவது கடகராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ இந்த காலகட்டங்களில் சுப செலவுகள், சுப காரியங்கள் இதுக்கெல்லாம் செலவாகக்கூடிய வாய்ப்புகளை இந்த கடகராசிக்காரங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். 18க்கு மேலே குரு பகவான் ராசிக்கு வர்றதுனால உச்சமாகிறதுனால கண்டிப்பாக அந்த நல்ல காரியங்கள், சுப காரியங்கள் இதுக்கெல்லாம் வாங்கக்கூடிய கடன்கள் இதெல்லாமே அளந்து பார்த்து வாங்கக்கூடிய சூழ்நிலைமையை உருவாக்கி கொடுக்கும். ஏன்னா அந்தணன் தனித்து நின்றால் அபகீர்த்தி மெத்த உண்டும்பாங்க. அது மாதிரி குருவாகப்பட்டவன் தனியாக நின்னான்னா அந்த இடம் சரியாக வராது. அவரோட பார்வை தான் நல்லா இருக்குது. அப்போ உச்சம் பெற்ற குரு பார்க்குற பார்வை நல்ல தெளிவான பார்வையாக இருக்கும். அப்போ கடகராசியில் இருக்கக்கூடிய குழந்தைக குட்டிக அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலைமைக்கு உண்டான வசதிகள், வாய்ப்புகள், அதுக்குண்டான கடன்படுதல், பூமி வாங்கலான்னு இருக்கேன், வீடு வாங்கலான்னு இருக்கிறேன்னு சொல்லக்கூடியவங்கெல்லாம் கடன் வாங்கியாவது வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த கடகராசிக்காரங்களுக்கு உருவாகும். உற்றார் உறவினர்கள் எப்போ வந்து போய் இருக்கக்கூடிய சூழ்நிலைமையை உருவாக்கும். அப்போ அந்த மாதிரி காலகட்டங்களில் செலவுகளும் கூடுதலாக இருக்கும். அந்த வரவுக்குள்ள செலவை அடக்கக்கூடிய அளவுக்கு அவங்க தன்னை தயார்படுத்திக்கணும். கணவன் மனைவி உறவுகளில் சின்ன சின்ன விரிசல்கள் வந்த மாதிரி தோணும். ஆனால் அந்த விரிசல்கள் எல்லாமே மேலும் அவர்களுடைய அன்பை இணைக்கக்கூடிய, பிணைக்கக்கூடிய வாய்ப்புல தான் உருவாகும். அதனால கடகராசிக்காரங்க படிப்பில் அதே மாதிரி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேல் படிப்பு படிக்கலான்னு இருக்கிறவங்க கொஞ்சம் அதுக்கு முயற்சி எடுக்கிறத கடுமையாக முயற்சி எடுக்கணும். நிச்சயமாக மேல் படிப்போ அல்லது படிப்பு சம்பந்தமானது எல்லாமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த கடகராசிக்காரங்களுக்கு அக்டோபர் மாதம். ஆக அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்குமே கடகராசிக்காரங்களுக்கு ஒரு சிறப்பான மாதம்தான். இந்த 12 ராசிகளுக்கு உண்டான பலன், பொது பலன் தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன். அக்டோபர் மாதத்துக்கு ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இதையெல்லாம் வச்சு தான் முக்கியமாக முடிவு பண்ண முடியும். அதுபோல் உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் ஜாதகத்தில் எப்படி எதிர்காலம் இருக்குது, என்னென்னங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட குழு உங்களை தொடர்பு கொள்வாங்க. ஒரு சின்ன கட்டணம் தான், அதை செலுத்திட்டு உங்கள் மனசில் இருக்கிற கேள்விக்கெல்லாம் விடைய தெரிஞ்சுக்கோங்க.